வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட், அதாவது 14ஆம் தேதி போஸ்ட் மார்க்கெட்டுக்கான அனலிசிஸ். ஸோ இதில் எப்படியெல்லாம் மார்க்கெட் ஒரு மொமெண்டத்துக்குள்ளே இருந்திருக்கு, சின்ன ரேஞ்ச் பவுண்டாக இருந்திருக்கு, ஒரு சைட் வைஸாக இருந்திருக்கு. ஸோ இதுக்கு எப்படி ஆப்ஷன் பையர் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயம்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா முக்கியமாக ஒரு ஆப்ஷன் பையர் இந்த மாதிரி மார்க்கெட்டில் தான் என்ட்ரி ஆகக்கூடாதுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் எந்த மாதிரி மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகணும். ஏன்னா என்ட்ரி ஆகக்கூடாத இடங்கள்னு ஒரு சில இடங்கள் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி மார்க்கெட் ஏன்னா ஒரு இல்லை அப்படின்னா ஒரு பெரிய மொமெண்டம் வந்துடுமோ, ஒரு பெரிய ரேஞ்சு கிடச்சிருமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே என்ட்ரி ஒவ்வொரு என்ட்ரிலையும் ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அப்போ கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது அப்படின்னு தோணும் உங்களுக்கே. இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி காலையில் நம்மளுக்கு ஸ்பாட்டுடைய ஓப்பன் 24,628 சம்திங், ஓகேங்களா? இந்த இடத்துல ஃப்யூச்சருடைய ஓப்பன் 24,708. ஸோ மார்னிங் ஓப்பன் ஆனதுமே ஃப்யூச்சர் அண்ட் ஸ்பாட் ரெண்டு பேருமே ஓரளவுக்கு நமக்கு மேலே தான் இருந்தாங்க. ஸ்பாட் நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை அப்படின்றது 24,664, அங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டாங்க. அகெயின் பார்த்துக்குங்க, ஸ்பாட் எல்லாமே மேக்ஸிமம் ஓப்பனுக்கு மேலே, ஃப்யூச்சர் எல்லாமே மேக்ஸிமம் ஓப்பனுக்கு கீழே அல்லது ஓப்பனுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கும் கீழே நியர்பை தான் ட்ரேட் ஆகிருக்காங்க. ஸோ இது நேற்றுக்கு எப்படி பார்த்தோம், நம்ம ஸ்பாட் ஓப்பனுக்கு கீழே, ஃப்யூச்சர் ஓப்பனுக்கு மேலே. ஸோ ஸ்பாட் ஓப்பனுக்கு கீழே இருந்து ஃப்யூச்சர் ஓப்பனுக்கு மேலே இருந்து அங்கே மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட்டு க்ரியேட் ஆகிட்டு, ஸோ அந்த இடத்துல புட் ஆப்ஷன் க்ரியேட் ஆனால் மார்க்கெட்னா அவனுக்கு கீழே வரணும். அப்போ ஸ்பாட்டு கீழே வந்துட்டாங்கன்னா வேறு ஃப்யூச்சரும் கீழே வரணும். அப்போ என்ன ஆச்சு, ஃப்யூச்சர் மேலே நிற்கிறான். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் எடுத்துட்டிங்க அப்படின்னா 24,600 ஒரு எட்ஜு, மேலே 24,700 ஒரு எட்ஜு, சென்ட்ரலில் 24,650 ஸ்ட்ராடில் அப்படின்னு அமைஞ்சாச்சு. இதில் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கிடையாது, ஒன்லி ஒரு ஸ்ட்ராடில் அண்ட் ஒரு ஸ்ட்ராங்கிள் அமைஞ்சாச்சு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் அமைஞ்சு எப்பெல்லாம் அகெயின் ஒரு ஃபஸ்ட்டு இந்த ட்ரேடு இந்த என்ட்ரி இந்த இடத்துல போயிட்டு எஸ்டர்டே ஹைக்கு கீழே வந்துட்டாங்களோ, அதுக்கப்புறம் இங்கே ஃப்யூச்சர் அகெயின் ஓப்பனுக்கு மேலேயும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே வரும்போது ஸ்பாட்னால் எஸ்டர்டே ஹைக்கு மேலே நிற்க முடியல. ஸோ அகெயின் ஃப்யூச்சர் என்ன ஆகிறாங்க, ஓப்பனுக்கு மேலே நிற்க முடியாமல் அகெயின் அண்ட் அகெயின் கீழே தான் வர்றாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்ட். அதே மாதிரி இம்ப்ளைடு வால்டிலிட்டி காலையிலே ஸ்டாக்னட்டாக குறைய ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா? சராசரி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. நெக்ஸ்ட் வீக்லேயும் பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் வீக்லேயும் அதே மாதிரி குறைஞ்சிட்டே தான் இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கவனித்து பார்த்துருந்தீங்க தெரியும். அண்டு லாஸ்ட்டாக கடைசியாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மார்க்கெட் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 24,600 ஒரு எட்ஜை ரீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த எட்ஜை ரீச் பண்ணும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஷார்ட்டஸ்ட்டு 0 கிடச்சிருந்தது. இது எவ்வளோ பேர் பார்த்துருந்தீங்கன்னு தெரில, ஒரு ஷார்ட்டஸ்ட்டு 0. ஸோ இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 24,660 வரைக்கும் போனாங்க. ஸோ அதை பார்த்துருந்தவங்க கரெக்டாக அனலைஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது எப்படின்றத, எந்த ப்ரீமியம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு 24,600 ஒரு சைடு எட்ஜு, பாட்டம் எட்ஜ், மேலே 24,700. ஸோ மிட் பாயிண்ட்டில் 24,650. ஸோ இப்போ இந்த 24,600 கால் அப்படின்றவங்க 24,650க்கு மார்க்கெட் ஒன்ஸ் ஆகுது. ஏன்னா அது ஒரு ஸ்ட்ராடிலாக இருக்குது. அப்போ ஸ்ட்ராடிலாக இருக்கவங்களுக்கு ஒன்ஸ் ஆகுது மார்க்கெட் கீழே போயிட்டு அகைன் அந்த எட்ஜில் இருந்து என்ன பண்ணுவாங்க, திருப்பி ரிவர்ஸ் இந்த 600லேருந்து 700க்கு வரணும். ஆனால் மிட் பாயிண்ட் இங்கே நம்மளுக்கு ஸ்ட்ராடில் இருக்கனால அது வரைக்குமே வரணும். அப்போ இங்கே 19 ரூபா லோ, யார் 24,600 கால் ஆப்ஷன் 19 ரூபா லோ. ஸோ 19 ரூபா லோ வச்சுட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து பாதி எடுத்துட்டிங்க அப்படின்னா 83 ரூபா, அப்படின்னா 41 ரூபாய் 50 காசு அப்படின்ற லெவல். ஸோ அதுக்கு மேலேயும் 24,660 நியர்பை எஸ்டர்டே ஹை இருக்கனால நியர்பை அந்த ப்ரீமியத்தை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60 ரூபா வரைக்கும், 19 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் ஏறிப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு 500 லைக்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா ஷேர் பண்ணியோ,
இல்லை சஜஸ்ட் பண்ணியோ 500 லைக்ஸ் பக்கம் ரீச் பண்ண வச்சிட்டிங்கன்னா எதனால் இந்த லோ போடுறாங்க, ஸோ எந்த மாதிரி மார்க்கெட்டில் எந்த மாதிரி லோ இருக்கும், ஸோ அந்த லோவுக்கு என்ன கணக்கீடு இருக்குது, அந்த லோவிலேருந்து எவ்வளோ தூரம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இன்னும் லைக் ரீச் பண்ணல, லைக் ரீச் பண்ணும்போது அந்த ஸ்ட்ராட்டஜியை போடுவோம், கண்டிப்பாக போடுவோம். அதுக்குண்டான டேட்டாஸும் எடுத்து வச்சாச்சு. ஆல்மோஸ்ட் வர வர இருக்கிற டேட்டாவும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த வீக்கில் ஒரு ஷார்ட்டஸ்ட் ஜீரோ ஹீரோ நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேயே நடந்துச்சுன்னா எடுத்து வைக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பையர் பொதுவாக வந்து பையர் நீங்கள் ஆப்ஷன் பையர் வின் பண்ணணும் அப்படின்னா அங்கே மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் அமைஞ்சு அதுக்கு சாதகமான சூழ்நிலையில் மார்க்கெட் நிற்கணும். சரிங்களா? ஆல்ரெடி போயிருக்கக்கூடாது, இதான் விஷயம். போக வேண்டிய இடத்துக்கு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் அமைஞ்சு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அந்த இடத்துல மார்க்கெட் சினாரியோ அடிப்படையில் இருக்கணும். இப்போ மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்ட்ராடல் 650 கால் அண்ட் 650 புட் அமைஞ்சாச்சு, ஸ்ட்ராங்கிள் 700 அமைஞ்சாச்சு, 600 to 700. அப்போ 600ல் நியர்பை ஓப்பன் ஆன மார்க்கெட் 650 போய் 700 போகலாமா? ஏன் போகலைன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆல்சோ இங்கே வந்து ஃப்யூச்சர் நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகலை, அவங்களுமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எஸ்டர்டே ஹைக்கு மேலெலாம் நிற்கலை. இப்போ எஸ்டர்டே ஹைக்கு போகலைன்னு வச்சுக்கோங்க, ஆல்மோஸ்ட் எஸ்டர்டே ஹையை ரீச் பண்ணலன்றது. அப்போ இந்த மாதிரி மார்க்கெட் அமையும் போது நம்ம அதை கால்குலேட் பண்ணணும். ஒரு இன்பிட்வீன் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இத்தனை தடைகள் இருந்து மார்னிங் ஓப்பன் மார்க்கெட்லேயே அதை வந்து நிகழ்த்துறாங்க. ஓப்பன் மார்க்கெட்லேயே அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்குது அப்படின்னா அன்னைக்கு பையர் வந்து மார்க்கெட்டில் உள்ளே இருக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா லாஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இந்த இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி 10க்கும் குறைவாக கீழே போயிட்டாங்கனாலே அங்கே பையருக்கு வேலை இல்லை. ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் வீக் இம்ப்ளாய்டு வால்டிலிட்டியும் எந்த சேஞ்சும் இல்லாமல் கணிசமாக இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி குறைஞ்சிட்டே வந்துச்சு அப்படின்னா அங்கேயும் பையருக்கு வேலை இல்லை. சரிங்களா? இதை போயிட்டு நீங்கள் போய் ஆப்ஷன் ப்ரீமியத்தை எடுத்து ப்ரீமியத்துக்குள்ளே ஒரு கணக்கீடு வச்சு ப்ரீமியத்தில் வந்து 2ஆல் 3ஆல் பெருக்கி 4ஆல் வகுத்து அப்படிலாம் போகணுன்ற அவசியம் இல்லை. இங்கே டேபிள் என்ன சொல்லுது, அங்கே சினாரியோ என்ன சொல்லுது. சரிங்களா? சினாரியோ என்ன பண்ணுறாங்க, டேபிள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கனாலே போதும். இப்போ மண்டே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு வந்து ஹாலிடே. மண்டேன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா மண்டேக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது. மண்டேக்கு எந்த மாதிரி அமைஞ்சால் மார்க்கெட் மேலே போகுன்ற ஒரு ரேஞ்ச் இருக்குது. அதை வந்து நம்ம லைவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது சண்டே நம்ம 8 மணிக்கு லைவ் வச்சு அந்த லைவில் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக. அதனால தான் நம்ம வந்து போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்ன்ற வீடியோ போடுறோம் அப்படின்னாலும் சரி, முந்தைய நாள் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்றத போட்டுட்டு அடுத்த நாளுக்கான லெவல்ஸ் போடுறோம் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போய் லெவல்ஸை பார்க்காதீங்க. சரிங்களா? லெவல்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட் மார்க்கெட்டில் என்னென்ன நடந்திருக்கு, எந்த மாதிரி குறைந்தபட்சம் டேட்டா இருந்தாலும் எந்த மாதிரி நடந்திருக்குன்றதை பாருங்கள். ஒரு சினாரியோவை நான் எந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்றதை புரிஞ்சுக்குங்க. ஸ்பாட் விசஸ் ஃப்யூச்சர் ஆகட்டும், இல்லை ஸ்பாட்லேயே இங்கே ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய மொமெண்டம் ஆகட்டும், அதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்றது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் அடுத்து இதே மாதிரி ஒரு சினாரியோ வரும்போது நீங்கள் கொஞ்சம் அவேராக இருக்கலாம். சரிங்களா? இன்றைக்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் அகைன் போய் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ட்ரை பண்ணி ஜீரோ ஹீரோ போட்டு லாஸ் தான் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஒரு நேற்றுக்கே நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு மாற்றி, அதாவது முந்தைய நாள் வந்து மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் அமைஞ்சு ஸ்பாட் ஓப்பனுக்கு கீழே ஃப்யூச்சர் ஓப்பனுக்கு மேலே. இன்றைக்கி வந்து ஸ்ட்ராடலும் ஸ்ட்ராங்கிளும் அமைஞ்சு ஸ்பாட் வந்து ஓப்பனுக்கு மேலே, ஃப்யூச்சர் வந்து ஓப்பனுக்கு கீழே. இதுதான் இதுக்கு சப்போர்ட்டிவாக நம்மளுக்கு கீழே போகிற மார்க்கெட்டுக்கு கீழே நம்ம ஃப்யூச்சர் நெகட்டிவாக இருந்தாலும், ஸ்பாட் நிஃப்டி ஃப்யூச்சர் நெகட்டிவாக இருந்தாலும் அங்கே பேங்க் நிஃப்டி எல்லாம் பாசிட்டிவ் ஓப்பனுக்கு மேலே. அப்போது ஒருத்தர் கீழ்பட்டு இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஒருத்தர் மேலே போகிறதுக்கு இழுக்கிறார். அப்போ ரெண்டு பக்கமும் ஒரு புஷ்அப் நடந்துட்டு தான் என்ன ஒரு மார்க்கெட்டில் ஒரு விஷயம் இருக்குது. ஒருத்தர் வந்து கீழே போகிறதுக்கு இதை இழுக்கிறார் நல்ல ஃபோர்ஸோட, இவரும் மேலே போகிறதுக்கு. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 100 பாயிண்ட் அப்படின்னா அந்த 100 பாயிண்ட்டை கூட நீ கவர் பண்ணால் வருது. அப்போ எந்த மாதிரி மார்க்கெட் இருந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ரொம்ப ரேஞ்சு கம்மியாகும், 60 பாயிண்ட் 70 பாயிண்ட் 80 பாயிண்ட்டு 90 பாயிண்ட்டு அதுக்கு உட்பட்டுலாம் மார்க்கெட் இருந்திருக்கு நிறைய நாள். ஸோ அதை பாருங்கள். பார்த்துட்டு பையர்ஸ் வந்து இதில் எப்படி நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி மார்க்கெட்டை முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணி அதிலிருந்து நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகி ஒதுங்கி நிற்கிறது அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க.
ஸோ நிறைய பேர் ஈவினிங் டைப்பில் கரெக்டாக எனக்கு அந்த ஒரு 2:15 மேலே 0 to 0க்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நம்ம வந்து கால்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் வந்து கொடுக்கறது கிடையாது. சரிங்களா? கால்ஸோ சஜஷன்ஸோ கொடுக்கறது கிடையாது. நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும். அதுக்கு எப்படின்றதே நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வரோம். கண்டென்ட்டாகவும் நிறைய இருக்குது. நம்மளுடைய பிகினர்ஸ் கைடுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கண்டென்ட்டாகவும் நிறைய இருக்குது. அதையும் பாருங்கள். டெய்லியும் வீடியோஸ் பாருங்கள். ஒவ்வொரு போஸ்ட் மார்க்கெட்டையும் எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கும். சரியான என்ட்ரி போகிறீங்களோ இல்லையோ, தவறான என்ட்ரிக்கு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்களும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்க, உண்மையிலே அப்படி தான் இருக்குது அப்படின்னா தவறாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.